அன்பர்களே, நண்பர்களே, இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தியானம் பற்றி நான் அறிந்ததை உரைக்கிறேன் இன்றைக்கு என்று கூறியிருந்தாலும், இன்றைக்கு அறம்பாடியார் பாடலுக்கு விளக்கம் அளிப்பதில் ஒரு பெரிய பகுதி அமைந்துள்ளதால் அவைகளை அரைக்குறையாக கூறினால் முழுமை பெறாது என்பதற்காக அந்த தியானத்தை பற்றி மற்றொரு நாள் உரைக்கலாம் என்று இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்பு சோம்நாத் கோயிலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் என்ற ஒரு தியானத்தை மேற்கொண்டார்கள். அதுவும் தொடர்ந்து 3 நாட்கள் 72 மணி நேரம் என்று நாம் அறிந்திருந்தோம். அந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் நல்லவர்களாகவே இருக்க வாய்ப்பா என்று தாங்கள் சிந்தித்து முடிவெடுத்து வையுங்கள். மேற்கொண்டு நான் இன்று இந்த அறம்பாடியார் பாடல் அதில் அவர் திருமணம் போன்றவற்றையெல்லாம் கூறியிருக்கிறார். அதனால் அதை முழுமையாக சொல்ல விழைகிறேன். பாகம் 153. நேற்று விடுபட்ட இடத்திலிருந்து தொடங்குகிறேன். உற்றார் உறவினர் மற்றும் உலகத்தார் எவரும் உமையால் மைந்தனாம் இவன் உதயம் முன்னம் ஒரு காலும் இவனை நம்பார் அது நாதன் சிவனையே நம்பாதிருப்பதற்கு ஒப்பாய் கண்டேன். கற்றார் எவரும் கண்டிடார் கல்கியை காதலி கூடும் கண்கெட்டு கைவிட்டு எம் கற்பக நெஞ்சனை காஞ்சன பஞ்சத்தால் கைமாறி போவாள். நாளற்று நலிவுற்று கோல் மக்கள் கொடை செய்து கொற்றவன் குறையகற்றி கொல்லனா நலந்தன்னை கூவி அழைக்காது கூடி வருமது கூத்தன் அருளால் கொழித்தே கோடியுறும். பொற்காலம் பிழையலாது பொழிந்தே பின்னே பூமான் இவனையே புருடோத்துமன் உருவென பொழுதெல்லாம் நினைத்தே நிலமாந்தர் துதித்தே நெஞ்செல்லாம் நிறைப்பாரே. கண்டங்கள் காட்சிக்கு இவன் காவல் தெய்வமாய் காணவே ஞாலம் நல்கும் நற்கணம் கனியவே கண்ணீர் சொரிந்தவர் காலடி வீழ்ந்தவர் கண் தெளிந்தவர் கைத்தளம் இணைத்து கடவுளுக்கிணையென கண்ணொற்றி பணிவாரென காமனை கரித்து கனக சபை மிதித்த காலகாலநந்தன் காதோரம் சொல்லியே கற்கண்டு கவிதைக்கு சேதாரம் தவிர்த்ததை செப்பிட கேளாய். அதாவது இது ஒரு பகுதியாக இருக்கிறது. முதலில் இந்த பகுதியை பார்ப்போம். நேரம் இருந்தால் பிறகு ஒரு 2 பகுதிகள் இருக்கிறது, அதை பார்ப்போம். அதாவது தற்போது இவர் பாடிய கவிதையை கற்கண்டு கவிதை என்கிறார். ஏன் கற்கண்டு கவிதை என்கிறார் என்றால், இதில் கல்கியானவன் வளமும் நலமும் மக்களால் போற்றப்படுமும் நிலையையும் எய்துவதை வைத்து இது கற்கண்டு போன்று இனிப்பதாக ஒரு நிலை எட்டுவதாக பாடுகிறார். இதில் சில சேதாரங்கள் இருக்கிறது என்று கூறுகிறார். சேதாரம் என்றால் அந்த கல்கிக்கான சேதாரம், கல்கிக்கான இடர்கள் எல்லாம் சேதாரமாக அமைந்திருந்தது. இந்த பாடலில் நான் கூறியவைகள் அவைகளெல்லாம் நமக்கு துன்பம் விளைவிப்பதாக இருந்தாலும் கூட பின்னால் அந்த துன்பத்தை அனுபவித்த கற்கி ஒரு நிறைந்த நிலையும், அந்நிலையில் மக்கள் அவரை கண்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள் என்று கூறுகிறார். அந்த குறிப்பிட்ட வகையான மக்கள் அவரை கண்டு கடவுளை போன்றவர் நீங்கள் என்று அவரை தொழுது நிம்மதி பெருமூச்சு விடும் நிலை ஏற்படும் என்று கூறுகிறார். அதை தான் கற்கண்டு என்ற நிலைக்கு கொண்டு வருகிறார். சரி, இந்த பாடலில் விளக்கத்தை பார்ப்போம். சிவனின் துணைவியான உமா மகேஸ்வரியின் மைந்தனாகிய கற்கியை அவர் குடும்பத்தாரோ உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவருமே சற்றும் அறிய மாட்டார்களாம். ஏன், உலகத்தில் உள்ள எவருமே அறியக்கூடிய ஒரு வாய்ப்பினை, அறியக்கூடிய ஒரு திறனை பெற்றிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவன் உதயம் ஆகவில்லை என்பது அர்த்தம். ஆன பின்புதான் அறிவதற்கு ஒரு சூரியனை ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதைப் போல எவருமே அறிந்திருக்க மாட்டார்கள் உதயம் ஆவதற்கு முன்பு என்று கூறுகிறார். இது எவ்வாறு இருக்கிறது என்றால், அதாவது அவருடைய நல்ல குணநலங்களை வைத்தாவது ஓரளவுக்கு அடையாளம் காணலாம். அது கிட்டத்தட்ட இந்த நாத்திகர்கள் போல் சிவனை எவ்வாறு உணராது அறியாது இருக்கிறார்களோ, ஆத்திகர்கள் கூட அறியாமல் இருப்பார்கள், அது வேறு விஷயம். ஒரு உதாரணத்துக்காக கூறுகிறேன். அதுபோல ஒரு நல்ல மனிதனை கடவுளையே அறியாத நிலை போல அறியாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அதாவது அவரை நம்பாது புரியாது இருப்பவர்கள்
கடவுளை நம்பாது புரியாது இருப்பவர்களுக்கு சமம் என்கிறார். சரி, அவ்வாறான நிலையில் அவருடைய இளமை காலம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த காலத்தில் அதேபோல்தான் அவருடைய காதலியின் வீட்டாரும் அவரை கைவிட்டு விடுகிறார்கள். எதற்காக கைவிட்டு விடுகிறார்கள் என்றால், அவர்கள் கண் கெட்டு கைவிட்டார்கள் என்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய கண்களுக்கு காஞ்சனம்தான் தெரிந்ததாம். காஞ்சனம் என்றால் செல்வம். செல்வம் இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு, தற்போது கூட அனைவருமே செல்வத்தை வைத்து தான் பெரும்பாலும் ஒரு நிச்சயம் செய்கிறார்களோ தவிர அவருடைய குண நலன்களை எல்லாம் இரண்டாம் கட்டமாகத்தான் அறிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அவ்வாறாக முக்கியமாக கருதி செயல்படுவது என்பது இந்த பெண் கொடுப்பல் வாங்கல் போன்றவற்றில் நடப்பதில்லை என்பது தாங்கள் அறிவீர்கள். பணம் இருந்தால் போதும், அவன் போன பின்னால் கூட நமது மகள் பிழைத்து கொள்வாள் என்ற நிலையில் தற்போதைய நடப்புகள் சென்று கொண்டு இருக்கின்றன. அவ்வாறு தான் அந்த கல்கியின் காதலியின் குடும்பத்தார் கண்கெட்டு அவர்கள் அந்த கல்கியை கைவிட்டு விட்டார்கள். அந்த காதலி அந்த குடும்பத்தாரின் தாய் தந்தை பேச்சை கேட்டுபவர்களாக இருந்திருப்பாள். அதனால் கைமாறி போய்விட்டாலாம். போவாள் என்கிறார். எதிர்காலத்தில் நடக்குமோ இல்லை நடந்து முடிந்ததோ தெரியாது. சரி, அந்த காஞ்சன பஞ்சம், அதாவது பொருளாதாரத்தில் நலிந்திருக்கும் அந்த கல்கியின் காஞ்சன பஞ்சம் அனைத்து நாட்களிலும் நிலைத்திருக்கும் என்று கூறுகிறார் அவருடைய வாழ்வில். அந்த பஞ்சமானது எதிர்காலத்தில் மக்கள் யாரும் அப்போதுதான் அவனுடைய பஞ்சம் தீரும் என்ற நிலை ஏற்படாது. மாற்றாக அவனும் அவ்வாறு கூவி அழைக்க மாட்டான் என்று கூறுகிறார். ஏன், இறைவனையே கூட நோக்கி கூறி அழைக்க மாட்டான். அப்படி இருந்தும் கூத்தன் அவருக்கு பல செல்வங்களை தந்து, அதாவது அவர் தருவதில்லை, அவருடைய அருள் அவ்வாறான நிலையை அந்த கல்கிக்கு உருவாக்கும். அந்த நிலையில் அவர் ஒரு நல்ல வளமான நிலையை, பொற்காலம் போன்ற நிலையை எட்டுவார். அவருடைய வாழ்வில் அந்த பொற்காலம் பிறக்கும் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். இது பிழையே இல்லாமல் நிச்சயமாக நிறைவேறும் என்கிறார். அந்த காலத்தில் இந்த பூமிக்கே ஒரு புண்ணியவான் என்ற வகையில் அவரை இந்த மக்கள் எல்லாம் பார்த்து, அந்த நேரத்தில் அவர் செல்வாக்கான பின்னால் பல சேவைகள் செய்வாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த நிலையில் மக்கள் எல்லாம் அவர் புண்ணியவான், புருஷோத்தமன், அதாவது இவர் திருமால் என்ற வகையில் திருமாலே அதாவது திருமால் என்று நினைக்க மாட்டார்களாம், இவரே கடவுள் என்றபடி நினைப்பார்களாம். கடவுளை போன்றவர் என்று நினைப்பார்களாம். எந்த நேரமும் சதா காலை முதல் மாலை வரை என்ற வகையில் எந்த நேரமும் அவரை தெய்வம் என நினைப்பார்கள் என்கிறார். அவ்வாறு நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அவரை வணங்கியும் நெஞ்சமெல்லாம் குழுமையாக நிறைத்து வைத்திருப்பார்கள் அவரை அவரவர் நெஞ்சங்களில் மக்கள் என்று கூறுகிறார். அந்த வகையான மக்களிலெல்லாம் ஒரு சிலரை குறிப்பிடுகிற கண்ணீர் சொரிந்தவர், அதாவது பல துன்பங்கள் அநியாயங்களால் ஆட்படுத்தப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்து கண்ணீர் சொரிந்தவர்கள், மற்றும் அவரை கடவுளே, என் கஷ்டங்களை தீர்க்க வந்த கடவுளே என்று பார்த்து கண்ணீர் சொரிபவர்கள், அவ்வாறு பணிந்து அவருடைய காலில் வீழ்ந்தவர்கள், கண் தெளிந்தவர், முன்பு சற்று மாறுபாடாக இருந்து அவர்கள் அவரை நல்ல நோக்கிலே பார்க்கக்கூடிய தவறு முன்பு நாம் செய்துவிட்டோம், இவரை அறியாமல் இருந்து விட்டோம் என்று மனம் திருந்தி கண் தெளிந்தவர், அவர்களெல்லாம் இவரை கைத்தலம் இணைத்து அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இணைத்து கடவுளே நீதான் என்று அவரை கண்ணிலே ஒற்றி பணிவார்களாம் அந்த மக்கள். அதுதான் இப்போது பஞ்சம், காதலி பிரிதல் போன்றவை இந்த சேதாரமாக இருந்தது. அதற்கு பின்பாக இந்த மக்கள் அவரை தொழுவதும், அவர் மக்கள் அன்பில் நனைவதும், அவர் நல்ல வளமாக அடைவதும் அது கற்கண்டாகவும் இருக்கிறது என்று, கசப்பானது கற்கண்டாக மாறியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். சரி, காதலியின் குடும்பத்தாரால் கைமாற்றி அனுப்பப்பட்டு இவர் காதலியை இழந்தார்.
சரி, அடுத்த ஒரு வாழ்வில் அந்த இடத்தில் துணைவியாக யாராவது அமர்ந்து இருக்கிறார்களா என்று ஒரு பாடல் வருகிறது, அதை பார்ப்போம். கண்டமாளுமுன் கடனேற்குமுன் கொற்றவன் குடையேற்று கொடைக்காத்து குடிமாந்தர் குறை தீர்க்குமுன் குறுக்கிடும் கைம்பின் கரம்கோட கற்கியின் கனை பிணைய கணமெவும் வரமிலாத போது கன்னிக்கடியா கனியுதழ்கள் கற்பக காமுகனின் கமல செம்முகை கொட்டும் கொடைத்துளியிலேற்று கொண்டாடும் வினைக்குற்ற கொல்லா விதியனுக்கு எல்லளவும் வலுவில்லா எம்மான் விதி இது. வானவர் நலனுக்காய் அவன் வளவாழ்வை அளித்திட்டு மாலவனின் மெய்க்குற்ற மாறா ஊழ்வினையாய் மாமுனிவன் சாபத்தால் மண்ணகத்துள் வீழ வைத்து மலருக்காய் மனமேங்கி மாளாது துயர் தாங்கி மங்கை ஒன்றும் தேராது தினம் வாடும் தேய்பிறை போல் தீத்தின்னும் தேகமென திண்டாடும் நிலை கண்டு அகப்பொருளை அளவிட்டு அருள்வாக் குதிர்க்கின்றேன். அதாவது நல்ல ஆரோக்கியமும் ஆண்மை தன்மையும் இருந்தும் கன்னியாதவனாகவே இருந்து கொண்டு, அதாவது அவ்வாறு இருப்பது மாலவனின் மெய்க்கு, அதாவது திருமாலின் உடலுக்கு உற்றதான அந்த நிலையில் இருந்து கொண்டு, அவ்வாறு இருந்தாலும் மலர் மீது ஒரு மோகம் கொண்டிருப்பான். பெண் மீதான மோகம் என்று அர்த்தம். அதாவது துணைவி அமைத்து கொள்ள ஆசைப்பட்டிருப்பான். இவர் கண்ணி கழியாமல் இருக்கிறான் என்றால் முன்பு காதலியை கூட பிரிந்த நிலையில் கூட பிரிந்த பின்னும் கண்ணி கழியாமல் தான் இருக்கிறான் என்றால் அந்த காதல் அவ்வளவு தூய்மையானது என்பதை நீங்கள் உணருங்கள். அதனால் காதலியில் பிரிந்த ஏக்கம் போக மற்றபடி தொடர்ந்து வேறு பெண்ணையாவது மணக்கலாம் என்ற ஏக்கம் மனதில் அன்றாடும் வாட்டிக்கொண்டு இருக்கும். அந்த வாட்டத்தை போக்கும் அளவுக்கு எந்த நிகழ்வும் நடக்காது. ஏனென்றால் அவ்வாறு யாரோ மாமுனிவர் அவருக்கு சாபம் அளித்தார்களாம். எதற்காக, எந்த மாமுனிவர் என்று தெரியவில்லை. முன்பு நாம் பார்த்த முனிவர் சாபங்கள்லாம் நிறைவேறியுள்ளது என்பது நாம் அறிந்த கதை. இந்த சாபம் எதை சார்ந்தது என்று தெரியவில்லை. சரி, இந்த நிலையெல்லாம் அவனுக்கு அகலும் என்கிறார். எப்போது அகலுமாம் என்றால், கண்டம் ஆள்வதற்கு தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்த பின்பு என்கிறார். அந்த நிலை உருவாகிய பின்பு, இங்கு உலகாளும் என்று சொல்லவில்லை, கண்டமாளும் என்கிறார். உலகாளுவதற்கு முன்பாக கண்டமாளும் நிலை ஏற்படுமோ என்னவோ தெரியவில்லை. அந்த கண்டத்தை நான் ஆள்கிறேன், இதிலுள்ள தீமைகள் எல்லாம் விரட்டுகிறேன் என்ற நிலையில் அந்த பட்டு அந்த கடன், அதற்காகத்தானே இங்கே வந்திருக்கிறார். அந்த பொறுப்பை அவர் ஏற்ற பின்பு பொறுப்பை ஏற்றுக்கூட அந்த பொறுப்பை செயல்படுத்த வேண்டும். மக்களிடம் அந்த குறைகள் எல்லாம் தீர்த்து, குடிமாந்தர்களோட குறைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு முன்பாக எந்த ஒரு கைம்பெண், அதாவது கணவன் இழந்த ஒரு கைம்பெண் அவன் எதிரில் அவனுக்கு உடன்படுவளாக இருந்தாலும், அதாவது அவருக்கு கல்கிக்கு உடன்படுபவளாக இருந்தாலும் அவளை கூட தீண்டக்கூடிய விதி அவனுக்கு இல்லை. எந்த அளவுக்கு இல்லை என்றால் ஒரு எள்ளளவுக்கு கூட இல்லை என்கிறார். இங்கு இவர்கள் நினைப்பதெல்லாம் நடந்து விடாது. யார் நினைத்தாலும் அந்த விதி இருக்க வேண்டும் என்ற வகையில் கூறுகிறார். சிலருக்கு விதியில் தளர்வுகள் இருந்து அது வினையாக, அது நல்லதோ கெட்டதோ, நல்லது என்பதற்கல்ல, கெட்டதாக மாறி அவைகள் வினையாக கூட அவர்களை தொற்றலாம். ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி விதியே இல்லை என்று கூறுகிறார். எனவே அவன் நம் கண்களுக்கெல்லாம் தெரிந்து அரசாளும் நிலையில்தான். அது அந்த நிலையில் எந்த வயதோ நாம் அறியோம். முன்பே 50 என்கிறார்கள், 60 என்கிறார்கள். அவர் கண்டம் ஆளும்போது அவருடைய வயது என்ன? அந்த வயதில் அவர் திருமணம் செய்து மேற்கொண்டு 2 பிள்ளைகள் என்று வேறு செல்வங்கள் என்றால் பிள்ளை செல்வம் என்று தான் சொல்வார்கள், செல்வங்கள் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக அவைகளெல்லாம் எவ்வாறு சாத்தியம் என்பது ஆண்டவருக்கே வெளிச்சம். எனவே இந்த கல்கி என்று சொல்பவர்களெல்லாம் இதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அதாவது அவர் ஆட்சியில் அமருவதற்கு முன்பு திருமணம் ஏன் ஒரு பெண்ணை, ஏன் ஒரு கைம்பெண்ணை கூட கை நீட்டி தொட்டிருக்க மாட்டார் என்றுதான் இந்த பாடலில் வருகிறது. மேற்கொண்டு திருமணமானவர்கள், கண்ணி கடிந்தவர்கள் என்பவர்களெல்லாம் இந்த நோக்கில் சிந்தித்து கொண்டிருப்பது, அதாவது அவரவர்கள் என்று நினைத்து சிந்தித்து கொண்டிருப்பது அந்த கல்கியின் தியாகத்திற்கு இழைக்கும் அவருடைய தியாகத்தை
ஏளனம் செய்வது போல ஒரு நிலையை எட்டும் என்பதை உணர்வீர்கள். அதாவது அறம்படியார் கூறாத வேறு எவராவது அதில் இருந்தால் அதை நோக்கி பயணியுங்கள், அது அவர்களுடைய வினை. ஆனால் அறம்பாடியார் பாடலை வைத்து பயணிப்பவர்கள் யாராவது இருந்தால் இந்த கட்டுப்பாடுகளுக்கு, சட்டத்திட்டங்கள் என்ற வகையில் உள்ளவைகளுக்கு உட்பட்டு இருப்பவர்கள் மட்டுமே அந்த ஆசையை சற்று 1% அது கூட இன்னும் மற்றதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, சொல்லி கொண்டிருக்கிறேன். சரி, அவ்வாறானவர்களுக்கு இடையில் ஒரு பாட்டு, அதாவது நான் முன்பு கூறியது கடைசியில் கூறியது இரண்டும் இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு பாட்டு உள்ளது. அது அரியுடை முத்திரையை அங்கத்தில் கொண்டது போல் அண்ணல் தாம் என்று அறங்கொண்டோர் அறுதியிட்டு ஆருடும் பல சொல்வர். ஆணவத்தால் அறிவு கெட்டு அற்பர்களில் நிதி பெற்று பீடைகளின் பின்புலத்தால் பேராசை பிடித்தபடி பிறப்பருக்கு இயலாமல் பிறந்து வரும் ஓணான்கள் உறுதியுற்று உளறுவதை உடனிருக்கும் முற்றார்கள் ஓயாமல் ஆதரித்தும் உளங்கெட்டு பேதலித்தும் தளமின்றி வீடு கட்டும் தரமற்றோர் குறைக்கின்றேன். தேவதேவன் அவனின்றி திண்ணமிங்கு எவரென்றும் திருமாலின் திருமுடியில் தெரிகின்ற மயிருக்கும் இணையாகான் எந்நாளும் தாமரையுள் அமர்ந்தபடி தருவெனவே. ஆணமிடும் தாயாரின் தாலியற தளராது முயலுகின்ற தீயோரின் கைப்பாவை திறங்கொண்டோர் இவரென்றும் தான் தோன்றித்தனமாக தனை எழுப்பி வினை விதைத்து வினையறுக்கும் வகை கட்டோர் வரிசை கட்டி வாய் நிறைய வரும்வாக்கை திருவாக்கென உரைத்து திக்கு முக்காட வைத்து அருள்வாக்கு பாடலென அடியேனின் பெயர் அமைத்து அகிலத்தை ஏய்ப்பாரே. பிறகதற்கு யானிதை பின்வாங்காம் பீடுடனே பெறலாமல் பாட்டில் வைத்தே பிசகாமல் பகருகின்றேன். பெம்மானே கேளாயோ, பாமரனும் ஏமாந்து பாதை மாறி போகாமல் பரமனடி சேர்வதற்கும் பாவத்தின் சின்னமாகி பாதாளம் வீழ்ந்தபடி யமனது கோட்டத்தில் இன்னிரையாகாது ஈசனெனும் அமுதுண்டு இறைவனடி ஈட்டுதற்கும் இன்னமிதை இங்கு எந்தன் இன்னிசை பாட்டில் வைத்து இம்மையிலே எம்மானை எதிர்நோக்கும் இளவல்களை எச்சரிக்கும் நோக்குடனே எழுச்சிமிகு விழிச்சு கொள்ள எல்லோர்க்கும் இங்கென்னை ஈடில்லாது அர்ப்பணித்தேன் எம்மானே நீ அறிக. அதாவது இந்த பகுதியை எதற்காக சொல்கிறேன் என்று இறைவனிடம் சாட்சியாக ஒப்படைக்கிறார். நான் தான் கல்கி நான் தான் கல்கி என்று கூறுவார்கள். அவர்கள் உறுதியோடு கூறுவது போல தெரியும். நம்பி அவர் பின்பு சென்று அதனுடைய பயனாக, அதனுடைய பயன் என்பதை விட அதனுடைய விளைவாக யமலோகத்தை சென்று சேர்வதை தவிர்த்து ஈஸ்வரனுடைய அமுதமான இறைவனை அவன் இறைவனடி சேருவதற்காக சில கேட்டு திருந்தும் உள்ளங்கள் இருந்தால் அவர்கள் கேட்டு திருந்தட்டும் என்று அவர்களுக்காக இந்த பகுதியை நான் பிசகாமல் கூறுகிறேன் என்கிறார். அதாவது இந்த தான் என்று சொல்பவர்களெல்லாம் எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், அரியுடைய முத்திரை சங்கு சக்கரம் அவருடைய அங்கத்திலே இருப்பது போல எண்ணிக்கொண்டு அவ்வாறு பொய்யாக உரைக்கிறார் என்றால் அறங்கொன்றவர் போல் ஆகிறார்கள். அந்த மாதிரியான அறம் கொன்று பல ஆருடங்களெல்லாம் தீர்க்கு தரிசனங்களெல்லாம் சொல்வார்களாம். அத்தோடு அவர்கள் ஆணவம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். அறிவு கெட்டு அற்பர்களின் நிதி பெற்று சிலர் இந்த களி சார்ந்தவர்கள் அவர்களுக்கு நிதி உதவி கூட அளிப்பார்கள் என்று கூறுகிறார். அவர்களுடைய நிதியெல்லாம் பெற்று பீடைகளெல்லாம் பின்புலத்தால் பீடைகளெல்லாம் அவர்களுக்கு பின்னால் இருக்குமா. அது கண்ணுக்கு தெரிந்தோ கண்ணுக்கு தெரியாதோ. கண்ணுக்கு தெரிந்த பீடைகள் என்பது அவர்கள் பின் செல்பவர்கள், அவர்கள் பீடை பிடித்தவர்களாக இருப்பார்கள். கண்ணுக்கு தெரியாத பீடை என்பது அவனையே ஒரு ஆட்படுத்தி கொண்டு இருக்கும். அது அவர்கள் ஒரு பேராசை பிடித்தவர்கள் என்கிறார். பேராசை பிடித்தவர்கள் என்பதற்கு இந்த பிறவி மட்டும் இல்லை, கடந்த பிறவி, அதற்கு முன் பிறவி அனைத்திலும் பேராசை பிடித்து ஓணான்கள் போல என்கிறார். ஓணான்கள் பற்றி தாங்கள் அறிவீர்களா? அவைகளிடம் சுறுசுறுப்பு இருக்காது, கொஞ்ச தூரம் ஓடும் நின்றுவிடும். ஓணான் ஓட்டம் வேலி வரையில்தான் என்பார்கள். அவ்வாறு இவர்கள் எத்தனை பிறவி பிறந்தாலும் அந்த பிறவியிலிருந்து விரைவாக ஓடி வேறு ஒரு வீடு பேறு அடைய மாட்டார்கள். ஓடி ஓடி நிற்பார்கள். இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். அவ்வாறு ஓணான் போன்றவர்கள் அவர்கள். எவர்கள்? இந்த தான் என்று சொல்லி கொண்டிருக்கும் பேராசைக்காரர்கள். அவ்வாறு அவர்கள் உளறி கொண்டிருப்பதை அவருடன் சிலர் கூட இருந்து கொண்டு சேர்ந்து கொண்டு ஓயாமல் ஆதரிப்பார்களாம்.
இவர்களெல்லாம் செய்வது என்னவென்றால் கடகால் இல்லாமலேயே வீடு கட்டும் ஒரு செயல்தான் என்கிறார். மேற்கொண்டு என்ன சொல்கிறார் என்றால், தேவதாவனாகிய அந்த விஷ்ணுடைய தலைமுடியில் இருக்கும் ஒரு மயிருக்கு கூட அவர்கள் ஒப்பாக மாட்டார்கள். அத்துடன் இந்த விஷ்ணுவின் அவதாரத்தினை கொல்ல துடிப்பவர்கள் எனின் அவரை கொன்றால் மகாலட்சுமி என்பவள் ஒரு கைம்பெண் நிலைக்கு எட்டுவாள். அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை கொண்டவர்களுக்கு இந்த நபர்கள் கைப்பாவை. எந்த நபர்கள்? இந்த போலி கல்கிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் என்று கூறுகிறார். அடுத்து அவர்கள் சிலது பாடல் கூட பாடி இதில் அறம்பாடியார் பெயரை வேறு புகுத்துவார்கள் என்று கூறுகிறார். கூறி இந்த அகிலத்தையே ஏய்ப்பார்கள் என்கிறார். எனின் இது அகிலம் அளவுக்கு இது பரவும் என்றால் இது எதிர்காலத்தில் நிகழ வாய்ப்பு. நமது வாட்ஸ்அப் குழுக்கள் என்ற வகை என்னும்போது ஒரு கடுகளவு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆக இதில் இந்த பாடலில் வரும் அனைத்துகளும் நமது இந்த கடுகளவான ஆட்களுக்கு என்று மட்டும் நினைத்து கொள்ளாதீர்கள். அகிலத்து அளவுக்கான பித்தலாட்டக்காரர்களுக்கு என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த பாடலை அறிந்தவரை முதலில் நாம் நன்றாக ஒரு நிலையை எட்டி அந்த அமுதத்துக்கு ஈடான அந்த இறைவனின் பாதத்தை அடையும் வகையில் பயணிப்போம். மற்றபடி பயணிப்பதெல்லாம் தேவையில்லாததுதான். அவ்வாறு நல்ல நிலையில் பயணித்தால் நாம் இப்போது வருவதற்கு முன்பு இணைந்து விட வேண்டும் என்ற நினைப்பு அது கடகால் இல்லாத மாதிரி, வந்த பின்னால் இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லத்தனமாக நடந்து கொண்டிருந்தால் என்பதை தாங்கள் உணர வேண்டும். எனவே சும்மா இருக்கிறோமே, பொழுதுபோக்குக்காக ஏதாவது செய்து கொண்டு இருக்கலாம் என்று அவர்களுக்கெல்லாம் உற்ற துணையாக ஆதரித்து கொண்டு இருக்காதீர்கள். அதுவெல்லாம் தான் மகாலட்சுமியுடைய தாலியே அறுக்கிறதுக்கு ஒப்பான ஒரு செயல் என்று கூறுகிறார். அது வேண்டாத வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்க வேண்டாம் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.